ஸோ இந்த வெயில் காலத்தில் என்ன மாதிரியான பானங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம்? ஸோ இந்த வெயில் காலத்தில் ஒரு நாளைக்கு நல்லா ஒரு 200லேருந்து 400 ml வரைக்கும் மோர் குடிக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சர்க்கரை நோயாளிகளாக மட்டும் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நிறைய எடுக்காம ஒரு 150 ml-லேருந்து 180 ml குடிச்சா போதும். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடைக்காலம் வந்துடுச்சு. ஸோ இந்த வெயில் காலத்தில் என்ன மாதிரியான பானங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம்? ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானங்கள் அப்படிங்கிறப்ப நம்ம கூல்ட்ரிங்க்ஸை தேடி போகிறோம், நிறையா சுகர் கலந்ததை எடுக்கிறோம். இதனால நமக்கு பக்க விளைவுகள் தான் இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பாரம்பரிய பானம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நாக்குக்கும் டேஸ்ட் கொடுக்கணும். அதே நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிற வகையிலையும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 5 பானங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானகம். ஸோ பானகம் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபாடு முறைக்கு மட்டும் நம்ம சாமி கும்பிடுறோமா, நம்ம குலசாமி கும்பிடுறோமா, இல்லை ஊர் தெய்வங்கள் வந்து கும்பிடுறோமா, அந்த நேரத்தில் மட்டும் எடுக்கக்கூடியதா வந்து இருக்கு. ஸோ பானகத்துக்கு அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் புளி சேர்க்குறாங்க. புளி சேர்க்கக்கூடாது. ஸோ அப்போ பானகத்தை ப்ரிப்பேர் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையானது எலுமிச்சம். ஸோ நல்லா வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா 1 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலுமிச்சை சாறு அதில் வந்து சேர்த்துக்கணும். அதனுடன் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் கலந்துட்டு குடிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் பானை இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஸ்டோர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். நம்ம ஏதோ வந்து ஒரு நல்ல இது எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி இதோட டேஸ்ட்டை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஏதோ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ லெமன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புலேருந்து நீர்த்துவம் அதிகமாக வெளியேறதுனால எலக்ட்ரோலைட்ஸ் வந்து குறையும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த லெமனுக்கு வந்து இருக்கு. ஸோ சுக்கு அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடியது எல்லாமே கொஞ்சம் கபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக சுக்கு. இன்னொன்று அடிஷ்னலாக என்ன அப்படின்னா, இது நமக்கு செரிமானத்தையும் தூண்டுறதுக்கு இருக்கும். ஸோ நம்ம சுவைக்காக நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ எடுக்கிறோம், ஏலக்காய் எடுக்கலாம். ஸோ இது தாராளமாக இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு, இல்லை போயிட்டு வந்து விளையாடிட்டு வர்றாங்களா அவங்களுக்கு நல்லா ஒரு கிளாஸ் வந்து பானகம் வந்து கொடுக்கலாம். அடுத்து 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்மோர். ஸோ மோர் கிடையாது, நீர்மோர். ஏன் நீர்மோர்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அது நிறைய நீர் கலந்து சிலுப்பி வெண்ணெய் எடுத்துட்டு எடுக்கக்கூடிய மோர். இந்த மோர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் இருக்கு. ஸோ பல முறை சொல்லியிருக்கோம் கால்சியம் இருக்கு. அது இல்லாமல் என்ன அப்படின்னா, நல்ல கட்டுக்கு பாக்டீரியா, அதாவது நம்ம வயிற்றுக்குரிய நல்ல பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா நம்ம செரிமானம் சரியா இருந்தாலே நம்ம உடம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்துணர்ச்சியா வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த வெயில் காலத்துல ஒரு நாளைக்கு நல்லா ஒரு 200லேருந்து 400 ml வரைக்கும் மோர் குடிக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதநீர், இளநீர். ஸோ இது 2மே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இளநீரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான அளவு பொட்டாசியம் கொடுக்கும். சிறுநீரக கற்கள் போன்றவற்றை வந்து ஏற்படாமல் வந்து தடுக்கும். சர்க்கரை நோயாளிகளாக மற்றும் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நிறைய எடுக்காம ஒரு 150 ml-லேருந்து 180 ml குடிச்சா போதும். இளநீர் எடுக்கும் பொழுது தயவு செய்து வெறும் வயிற்றில் எடுக்காதீங்க. உணவு உண்ட பிறகு, உணவு உண்டு ஒரு மணி நேரம் கழித்து வந்து நம்ம இளநீர் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பாக கேஸ்ட்ரிக் அல்சர் பேஷண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் வந்து அவங்க இளநீர் வந்து எடுத்துக்க கூடாது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, பதநீர். பனை மரத்துலேருந்து இறக்கக்கூடியது. இந்த பதநீரில் வந்து என்ன பயன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கால்சியம், ரிச் கால்சியம் சத்து வந்து இந்த பதநீரில் இருக்கு. ஸோ அதனால பதநீர் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு நீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாக சாந்தி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை தாக சாந்தி குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு நம்ம என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிவேர் எடுக்கணும், நன்னாரி வேர் எடுக்கணும்,
இது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமுக பட்டை அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து எடுத்துக்கணும். இது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு தோல், சுக்கு தூள், அதாவது தோல் நம்ம சீவிட்டு இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் முன்னாடி சொல்றது 200 கிராம். இதுக்கு சுக்கு தூள் நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் வந்து எடுத்துக்கணும், இல்லை 15 கிராம் கூட எடுத்துக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், ஒரு 5 ஏலக்காய் வந்து அதில் வந்து தட்டி வந்து நம்ம போடுறோம். அதே மாதிரி கொத்தமல்லி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொத்தமல்லி விதையை வந்து நம்ம கோர்ஸாக இது பண்ணிக்கிறோம். எவ்வளோ கிராம் அப்படின்னா ஒரு 100 கிராம் கொத்தமல்லியை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கோர்ஸாக, அதாவது ஃபுல்லாக ஃபைன் பவுடராக இது பண்ணாமல் மிக்சியில் 1/2 வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். இதனுடன் கருங்காலி சேர்த்த கிடைச்சாலும் கருங்காலி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வெயில் காலம் முழுவதும் இந்த இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எந்த தண்ணீர் வந்து நம்ம குடிக்கிறோமோ 1 லிட்டர் தண்ணீருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கிராம். ஸோ 2 கிராம் அப்படிங்கிறது ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக அதில் போட்டு வச்சிடணும். வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து குடிச்சிட்டே வரணும். ஸோ நன்னாரி வேர் வந்து நமக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து நமக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா செரிமானத்தை வந்து தூண்டும். வெட்டி வேர் வந்து குளிர்ச்சியையும் கொடுக்கும். அதே மாதிரி சிறுநீர் எரிச்சல், இந்த நேரத்தில் சிறுநீரக கற்கள் ஏற்படுது பார்த்தீங்களா, அதை வந்து தடுக்கும். அடுத்து பதிமுகப்பட்டை குடிநீர், அதுவும் நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும், செரிமானத்தை வந்து தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சுக்கு நம்ம இங்கே எடுக்கிறது என்ன அப்படின்னா முதல் விஷயம் என்னன்னா இது நமக்கு கபத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செரிமானத்தையும் தூண்டும். ஏலக்காயும் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இங்கே ஏலக்காய் வந்து சேர்க்குறோம். ஸோ கொத்தமல்லி எதற்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதை வந்து நமக்கு இங்கே ஆக்சுவலாக கொத்தமல்லி விதை சூடுன்னு சொல்ல முடியாது, குளிர்ச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு தன்னிலையான ஒரு நடுநிலையான ஒரு விஷயம். அதனால வந்து நம்ம இங்கே கொத்தமல்லி விதை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு பசங்க போகிறாங்களா, இல்லை வெளியில் நம்ம போகிறோமா, 1 லிட்டர் தண்ணிக்கு நல்லா 1 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஒரு 2 டேஸ் குடிக்கிறப்பயே உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் நான் வெளியில் போயிட்டு வந்தால், வெயிலில் போயிட்டு வந்தால் கண்கள் எரிச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும். நான் வெளியில் போயிட்டு வந்தால் எனக்கு வந்து சிறுநீர் வந்து எரிச்சலாக போகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். வெயில் காலத்தில் இந்த வேர்க்கூறு வந்து ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இந்த 2 டேஸ், ஒரு 2 நாட்களில் இந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுதே அது நல்ல நிவர்த்தி ஆகிறது நமக்கு கண்கூடாக வந்து வித்தியாசமாக தெரியும். ஸோ அதனால ரொம்ப விலை உயர்ந்த தேவையில்லாத சர்க்கரை சேர்த்த அந்த மாதிரி பானங்களை தவிர்த்து இயற்கையான இந்த 5 பானங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த கோடை காலம் வந்து நமக்கு கொடுமையான காலமாக இல்லாமல் இருக்கும். நன்றி.